வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அழகு 5ல் எளிய மொழிபெயர்ப்புகள் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு ஒரு 15 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை வந்து தேர்ந்தெடு, அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து ஓவர். ஓகேவா, இந்த டாபிக் அடுத்தது ஓமை தொடர், ஓம உருபு அந்த மாதிரி வந்து வரும். சரியா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையே தேர்ந்தெடுக்க, இந்த பத்தியை வந்து நம்ம படித்து பார்ப்போம். பாருங்கள், இந்த பத்தியை படிங்க. இது வந்து நான் என்னோடய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டில் நான் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே கொடுத்துருப்பேன். அதில் இதுவுமே வந்து இருந்துச்சு. 1921ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கப்பலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சர் ராமன் அவர்கள் வந்து இருப்பார். அப்போ அவர் அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கடல் ஏன் வந்து நீல நிறமாக காட்சி இருக்குது, கடல் ஏன் நீல கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த ஆய்வை ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாரு. 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளைவு வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவரோட கண்டுபிடிப்பை வெளியிடுறாரு. அதனால் அவருக்கு ஃபஸ்ட் நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. பிப்ரவரி 28 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய அறிவியல் நாளாக வந்து இதில் கொண்டாடியிருப்பாங்க. சரிங்களா, அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ராமன். சரிங்களா, அவர் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. ராமன் விளைவு, அவருக்கு நோபல் ப்ரைஸு கிடச்சிச்சு. அவர் கண்டுபிடிச்சதை தேசிய அறிவியல் நாளாக பிப்ரவரி 28 வந்து கொண்டாடுறாங்க. இதுதான் இந்த பத்தியோட கதை. சரிங்களா, இந்த கதை நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ராமன் விளைவை கண்டுபிடிச்சவர் யார்? நான் சொன்னேன், ராமன் விளைவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா சர் ராமன் அவர்கள் தான். ராமன் விளைவை கண்டுபிடிச்சவர் சர் ராமன். ராமன் அவர்கள் நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா, ஏன் அவர் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கடல் ஏன் நீல கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட்குள்ளே தோணி அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, ராமன் விளைவை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா, அப்போ அவர் மைண்டுக்குள்ளே ஓடினது என்ன அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேசிய அறிவியல் நாளாக என்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க? ராமன் விளைவை கண்டுபிடிச்சார் இல்லையா, பிப்ரவரி 28 1928 அன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க. ஓகேவா, அடுத்தது சர் ராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1928 பிப்ரவரி 28 வந்து வெளியிட்டாருன்னு பார்த்தோமா. பிப்ரவரி 28 என்ன பண்ணுறாங்க, தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பிரைஸ் யார் வந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் இந்தியாவில் யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ராமன் அவர்கள் தான். சரிங்களா, நீங்கள் ஸ்கூல் புக்கு 6லேருந்து 12 படிச்சிங்கனாலே அதுலேருந்தே 10லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவே நீங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லைன்னா உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. ஓகேவா, எல்லாமே மொழிபெயர்ப்பால் தான் என்ன பண்ணுறது. இன்னைக்கு இருக்க திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி எல்லாமே ஊடகம் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுது. இல்லைன்னா இல்லை. விளம்பரம் மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. என்ன பண்ணுறாங்க, திரைப்படங்கள்லாம் டப்பிங் பண்ணி தானே அங்கே இருக்க திரைப்படம் நம்ம தமிழ் இருக்கிறத வந்து அங்கேயும் மொழிபெயர்த்து தானே என்ன பண்ணுறாங்க, மக்களை போய் சென்றடையுது. சரியா, இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. சரிங்களா, இப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நம்ம என்ன பண்ணுறோம், அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அதுவுமே ஒரு மொழிபெயர்ப்பு தான். ஓகேவா, சரி ஓகே. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளோட வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா எதனோட வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும், ஊடகமே வந்து இருந்திருக்காது. சரிங்களா, அடுத்தது மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழ்கள், மேகசைன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இப்போ இங்கே இருக்கவங்க தமிழ் பேசுவாங்க, அதுவே அங்கே மலையாளம் போனால் மலையாளம் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. சரிங்களா, அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது என்ன அப்படின்னா நாளிதழ் படிப்பு தான். மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாகிறது என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா நாளிதழ் படிப்பு. அந்த பேராகிராஃப் படித்தாலே கீழே நீங்கள் படித்த ஆன்சர் வந்து போட்டுடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாமா. பாருங்கள், தமிழ்நாட்டின் தேசிய பறவை பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டோட தேசிய பறவை என்ன? மரகத புறா. இந்த பறவை வந்து எங்கே வாழுது அப்படின்னா மலை காடுகள், அடர்ந்த ஈரமான இடங்களில் வந்து வாழுது.
இந்த பறவையோட இறக்கைகள் எப்படி எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா மரகத பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. மரகத புறா வந்து பறப்பதனை விட நிலத்தில் நடப்பனவனையே மிகவும் விரும்புகிறது. மரகத புறா வந்து பறக்க ஆசைப்படாது, நிலத்தில் எப்பயுமே நடக்க தான் வந்து ஆசைப்படுமா. மரகத புறா என்ன தமிழ்நாட்டோட தேசிய பறவை. சரிங்களா, இது வந்து எங்கே இருக்கும்? மலைக்காடுகளையும் அடர்ந்த ஈரமான இடங்களையும் தான் வந்து வாழும். ஓகேவா. அடுத்தது, இப்பறவை விதைகள் பழங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். நிறைய பழங்கள் விதைகள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. இப்பறவை மரங்களில் கூடு கட்டி வந்து முட்டையிடுது. இந்த பறவை வந்து முட்டை மஞ்சள் கலந்த, அந்த பறவையோட முட்டை, மரகத பறவையோட முட்டை எப்படி இருக்குன்னா மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த பறவை கிட்ட நம்ம போய் பழகணும்னா ஈஸியாகவே வந்து பழகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் தேசிய பறவை. கொஷின் பாருங்க, தமிழ்நாட்டோட தேசிய பறவை என்ன அப்படின்னா மரகத புறா. அடுத்தது, தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் எங்கெங்க வாழுது அப்படின்னா மலைக்காடுகளில் தான் வந்து வாழுது. பார்த்தோமா, எங்கே வாழுது அப்படின்னா மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்கள்லையும் தான் என்ன வாழுது அப்படின்னா மரகத புறா வந்து வாழுது. அடுத்தது, இதோட முட்டையோட நிறம் என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலந்த வெள்ளை நிறம். பார்த்தோமா, இதோட முட்டை நிறம் பாருங்க மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் காணப்படும் அதோட முட்டை நிறம். சரிங்களா. அடுத்தது, இந்த பறவை முட்டையிடும் இடங்கள் எங்கே முட்டையிடும் அப்படின்னா மரத்தில் தான் இந்த பறவை வந்து முட்டையிடும். அடுத்தது, இந்த பறவையோட இறக்கையோட நிறம் என்ன? நம்ம பார்த்தோமா மரகத பச்சை கலரில் வந்து இருக்கும். இந்த பறவையோட இறக்கையோட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை கலரில் வந்து இருக்கும். இதுதான் கேள்வி. தமிழ்நாட்டோட தேசிய பறவை மரகத புறா. தேசிய எங்கே வாழுது? மலைக்காட்டில் வாழுது. முட்டையோட நிறம் மஞ்சள் கலந்த வெண்ணெய் நிறத்தில் இருக்கும். இந்த பறவை முட்டையிடும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களில் தான் முட்டையிடும். இந்த பறவை இறக்கைகளோட நிறம் அப்படின்னா மரகத பச்சை. அதோட ரெக்கை என்ன கலரில் இருக்குன்னு கேட்குறாங்க, மரகத பச்சையில் வந்து இருக்கும். சரிங்களா, சும்மா ஒன் டைம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களே கண்டிப்பாக போட்டுடலாம். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழி. பழமொழின்னா என்ன? பெருசாக இருக்கிறத சிம்பிளாக சொல்கிறது தான் பழமொழி. உங்களுக்கே தெரியும். சுத்தம் சோறு போடும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க, சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. ஓகேவா. சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமான உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கி போகிறது. சரிங்களா. இந்த கொஷினை நான் என்னோட ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இந்த கொஷின்ஸ் அப்படியே இருக்கும். அப்படியே தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பேராகிராஃபை தூக்கி இங்கே வந்து கேட்டிருக்காங்க. என்னோட வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அழகு 5ல் எளிய மொழிபெயர்ப்புகள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 வீடியோ வந்து வரும். ஓகேங்களா. ஓகே, பழமொழியோட சிறப்பு என்ன? சுருங்க சொல்வது தான். பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னா சுருங்க சொல்வது தான். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, நோயற்ற வாழ்வை தருவது என்ன? சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு நோயற்ற வாழ்வை வந்து தரும். ஓகேவா. அடுத்தது உடல் ஆரோக்கியம் உழைப்புக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன என்ன அப்படின்னா உணவு உடை உறவிடம். உணவு உடை உறவிடம். இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பழமொழி சொல்கிறாங்க? சுத்தம் சோறு போடும். சுத்தம் சோறு போடும். இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுற பாருங்க. நான் சொன்ன டாப்பிக்கில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே நமக்கு பேராகிராஃபாக எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுல நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்குது. நமக்கு இது டாபிக் மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக படிச்சுக்கணும். பாருங்கள், விரிவான கருத்தை சுருக்கி சொல்கிறது தான் பழமொழி. சரிங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், சுருக்கி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நோயற்ற வாழ்வை தருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் தான். நமக்கு என்ன பண்ணணும், நோயற்ற வாழ்வை தருவது என்ன அப்படின்னா சுத்தம் தான். அடுத்தது பாருங்கள், உடல் நலமே எதுக்கு அடிப்படை? உணவு உடை உறவிடத்துக்கு அடிப்படை. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். உழைத்து தேடிய பொருளால் நம் பெறுவனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைத்து தேடிய பொருளால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணவு உடை உறவிடம் ஆகியவற்றை தான் நம்ம வந்து பெறுறோம். அடுத்தது பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா என்னது, எந்த பழமொழி அப்படின்னா சுத்தம் சோறு போடும். சரிங்களா. பழமொழி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்களா? ஓகேவா. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் எதையும் வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஒரு 10 டாபிக் தான் இருக்குது அப்படின்னா அந்த 10 டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணிடணும், நல்லாவே வந்து படிச்சிடணும். சரிங்களா. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதானே கேட்குறாங்க. உழைத்து தேடிய பொருள் பாருங்கள், அப்படியே அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்குறாங்க. இப்பத்தில் இடம்பெறும் பழமொழி என்னென்னா சுத்தம் சோறு போடும். அந்த லாஸ்ட் மட்டும் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு தான். சரிங்களா. 10th செயற்கை நுண்ணறிவு வந்து படிச்சிருப்பீங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய சூழ்நிலைகளை மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத் ஸ்டேட் பேங்க் உருவாக்கினதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வினாடிக்கு அப்படின்னா 10,000 வாடிக்கையாளர்கிட்ட வந்து பேசும். ஓகேங்களா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இயந்திர மனிதனோட பெயர் என்ன அப்படின்னா பெப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனிதன் முகபாவனையிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வே கிடையாது, ரோபோட் தான் சொல்கிறாங்க. மனிதன் கடினம் என்னும் செல்களையும் எது செய்யும் அப்படின்னா இந்த ரோபோட் வந்து செய்யும். இதழில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் ஓட்ஸ்மித். இதழில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்ஸ்மித் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கொஷின்ஸ் படிக்கலாமா? இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா இன்னைய உலக இப்போ வந்து ஆண்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தான். சரிங்களா? செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது என்ன அப்படின்னா என்ன, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து பண்ணோம். நம்மளால் செய்ய முடியாத கூட அது வந்து செஞ்சிடும். ரெஸ்ட்டே இருக்காது, கண்டினியூவாக அது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 2 கொஷின்ஸ் அதில் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். 7th நீங்கள் வந்து படிப்பீங்க, உரைநடை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நூலகம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாருங்கள், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்னும் புகழைக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகளிலும் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கே மிக பழமையான நூலகம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இங்கே ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுது. அதிக தமிழ் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் நூல்கள் எங்கே இருக்குன்னா கன்னிமாரா நூலகத்தில் அதிக தமிழ் நூல்கள் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூரில் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னா நம்ம கன்னிமாரா நூலகத்தை தான் சொல்லுவோம். சரிங்களா? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்னும் பெருமைக்குரியது என்னன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 ஸ்டார்ட் பண்ணி 1957 பொதுமக்கள் பயன்பாட்டை கொண்டு வரப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தேசிய நூலகம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆவணக்காப்பன நூலகமாகவும் வந்து இருக்குது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்று பெருமை தாங்கி நிற்கிறது என்ன அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் நூலகம் தான் என்னது உலகிலேயே மிகப்பெரிய நூலகம். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாமா? இங்கே வந்து நூலகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, தந்தை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி சொல்லியிருந்தாங்க, கன்னிமாரா நூலகம் பற்றி சொல்லியிருந்தாங்க, பொது நூலகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இதில் 4 நூலகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 4 நூலகத்தை பற்றி தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்க, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம் நூலகம் தான். சரி, ஓகே. அடுத்தது உலகில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா உலகிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னா இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்தோம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேவா? அமெரிக்காவில். அடுத்தது ஆசியாவின் மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்னா தமிழ் நூல்கள் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் தான். இந்த பேராகிராஃப் படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஒன் டைம் படிங்க, படிச்சுட்டு பாருங்கள். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி. இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களா? அடுத்தது பாருங்கள், அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சென்னை எழும்பூரில் தான் எந்த நூலகம் இருக்குது? கன்னிமாரா நூலகம் வந்து அமைச்சிருக்கு. ஓகேவா? முதல் பொது நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இதை நீங்கள் படிச்சிங்கனால என்ன பண்ணிடலாம், கீழே வந்து ஆன்சர் வந்து போட்டலாம். இதெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ், தப்பு பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடணும், மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடணும். அடுத்தது பார்க்கலாமா? வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. சரிங்களா? இப்போ 6th 7th உரைநடை படிச்சுங்க அப்படின்னா அதில் பேச்சு மொழி எழுத்து மொழியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாயால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. பேச்சு மொழின்னு என்ன, நம்ம பேசுவோம், இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம கேட்போம், அதுதான் என்ன அப்படின்னா பேச்சு மொழி. சரியா? இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல்நிலை. பேசுறதையும் கேட்கறதையும் மொழியின் முதல்நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், அதே கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. ஈஸியாக உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுவாரோட உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவனும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். சரியா? மொழியோட முதல்நிலை எது? பேசுறது கேட்கறது தான் மொழியோட முதல்நிலை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சா? மொழியோட உயர்நாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? அவங்க சொன்னாங்களா, உணர்வுகளை வந்து எளிதாக வந்து வெளிப்படுத்தும். பேச்சு மொழியோட நோக்கம் என்ன அப்படின்னா கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியோட நோக்கம் என்ன அப்படின்னா கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியில் சிறப்பு கூறுகளில் ஒன்று என்ன அப்படின்னா உடல் மொழி. ஓகே, நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்ற நம்ம கையை ஆட்டி பேசுகிறோம் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க உடல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம், கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சரிங்களா? சிற்பக்கலை 9th உரைநடையில் படிச்சிங்களா, 10th உரைநடையில் படிச்சிங்களா? எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிற்பக்கலை டாபிக் வந்து நீங்கள் 10th உரைநடையில் 9th படிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை போன்றவற்றை. சிற்பக்கலை பற்றி எங்கே குறிப்பு இருக்குன்னா திவாகர நிகண்டு மணிமேகலையில் குறிப்பு இருக்குது. சரியா? அடுத்தது பல்லவர் காலம், சோழர் காலம், அதுக்கப்புறம்
எல்லா காலமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நாயக்கர் காலம், மராட்டியர்கள் காலம் சொல்லிட்டு நிறைய காலத்தை பற்றி அந்த சிற்பக்கலை எப்படி வந்துச்சு, அதில் என்னென்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், சிற்பக்கலைன்னா என்ன அப்படின்னா கல்லில் வடித்த கவிதைகள். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் வந்து கல்லில் வடித்த கவிதைகள் தான் சொல்கிறாங்க. கண்ணையும் கருத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திவாகர நிகழ்லையும் மணிமேகலையிலையும் வந்து சிற்பக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க சரியா. ஓகே, அடுத்து பாருங்கள். பல்லவர் காலத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க, பல்லவர் காலத்தில் தூண்களில் பார்த்திங்கன்னா சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் வந்து இருந்துச்சு. அடுத்தது திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் வந்து காணப்பட்டுச்சு. பல்லவர் கால குடைவரை கோயில்கள் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நுழைவாயில் 2 புறங்கள்லையும் காவலர் இங்கே ஒரு புறம் இருக்குன்னா இங்கே ஒரு காவலர் நிற்ப மாதிரி சிற்பங்கள் வந்து நமக்கு வந்து படைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. கேள்வி பார்க்கலாமா. சிற்பம் கல்லில் வடித்ததை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதைகள் எனலாம். சிற்பங்கள் வந்து கல்லில் வடிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், கவிதைகள் எனலாம். அடுத்தது திவாகரண்யங்களில் சொல்லப்பட்ட கலை அப்படின்னா சிற்பத்தை பற்றி தான் என்ன சொல்லியிருப்பாங்க, திவாகரண்யங்களையும் மணிமேகலையும் இந்த சிற்பக்கலை பற்றி தான் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் பல்லவர் காலத்தில் பார்த்தோம் இல்லையா, சிங்கம், யாழி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு காவலர் நிற்பது போன்ற 2 புறமும் காவலர் நிற்பது போன்ற பல்லவர் காலத்தில் தான் அந்த குடைவரை கோயிலில் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. அடுத்தது திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர் காலத்தில் தான் சரிங்களா. ஓகே, கொஷின் படித்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு ஆன்சர் வந்து போட்டலாம். அடுத்தது பாருங்கள். பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. 10th வந்து அந்த ஊழிக்காலம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படி செயலில் வந்து கொடுத்துருப்பாங்க. 4வது இயலோ 5வது இயலோ கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து மழை பொழிந்தது ஊழிக்காலம். அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தால் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகி ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகவே உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. 10ல் உள்ள அடுக்கு தொடர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீண்டும் மீண்டும் இதில் இதுவும் ஸ்கூல் புக்கில் இருந்தது தான், நான் வந்து கொடுக்கல சரிங்களா. 10ல் உள்ள அடுக்கு தொடர் என்ன, மீண்டும் மீண்டும். அடுத்தது புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னா தொடர்ந்து பெய்ஞ்ச மழையால் புவி வந்து வெள்ளத்தில் வந்து மூழ்கிச்சு. பெய்த மழை அப்படின்னு என்னது, பெயரெச்சம். இதில் பெய்த மழை அப்படின்னா ஆன என்னன்னு கேட்குறாங்க, அப்போ பெயரெச்சம். அடுத்தது நெருப்பு டேஸ் போல விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியதுன்னா பந்து மாதிரி வந்துச்சு, அதனால ஊழிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உயிர்கள் வாழ்வதற்கு புவியில் ஏற்ற நீவி கருதுவது என்ன அப்படின்னா புவி தோன்றிய உள்ளீடு சரிங்களா. ஓகேவா. இதில் பாருங்கள் பெய்த மழை, இது எப்படி பெயரெச்சம்னு சொல்கிறீங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பெய்த மழை நமக்கு சவுண்ட் வருது, அப்போ வந்தாலே அது என்னது, பெயரெச்சம். ஓகேவா. இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவி இன்பமும் ஒன்று, அதை தலையாது என்று கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டுமானால் நாம் எங்கு செல்ல வேண்டும். தமிழில் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், பெற்றற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேரு பெற்றிருக்கிறீர்கள் சரிங்களா. தமிழை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. காவிய இன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்விற்கு உரியது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காவிய இன்பம் எதற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்விற்கு உரியது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் ஒன்று தான் என்ன அப்படின்னா காவிய இன்பம். நெக்ஸ்ட்டு எந்த இலக்கியங்களில் பாட்டு இன்பம் அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில் தான் என்ன அப்படின்னா பாட்டு இன்பம் வந்து காணப்படுகிறது. தமிழ் காவியங்களை படித்தா நுகர்வது என்ன அப்படின்னா நம்ம தமிழில் படித்தா என்ன சொன்னாங்க, இன்பம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது அப்படின்னா அந்த இன்பத்தை வந்து இந்த தமிழோட இன்பத்தை நம்ம சொல்லால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றற்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை தான் வந்து சொல்கிறாங்க சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். சங்க கால தமிழர்கள் இயற்கையை சார்ந்து பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று எருத்தழுதல். எருத்தழுதல் பற்றி பார்த்தோம். எருத்தழுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களையும் புறப்பொருள் வெண்பாமாலையிலையும் எருத்தழுதல் நீங்கள் வந்து எதில் படிச்சிருப்பீங்க, 9th வந்து 4வது இயல் என்னமோ 5வது இயலையோ நீங்கள் வந்து எருத்தழுதல் வந்து படிச்சிருப்பீங்க உரைநடையில் சரிங்களா. ஓகே, புறப்பொருள் வெண்பாமாலையிலும் இலக்கண நூல்வெளி ஏற்கோள் குறித்து வந்து சொல்லியிருக்காங்க. ஏறுதழுதல் பற்றி சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லிலக்கியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் எருது கட்டி மாடு விளையாடும் கண்ணுடையம்மன் பல்லும் வந்து பதிவு செய்து. கேள்வி பார்க்கலாமா. ஏற்கோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம்னா சிலப்பதிகாரத்தில் சொன்னாங்க. சங்க இலக்கிய நூல் அப்படின்னா கலித்தொகையில் சொல்லியிருப்பாங்க. புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல் அப்படின்னா இலக்கண நூல். எருதுகட்டி என்பது டேஸ் நிகழ்வு அப்படின்னா மாடு தழுவுதல் வந்து சொல்கிறாங்க. கண்ணு உடையாமல் பல்லும் நூல் வகை சார்ந்தது அப்படின்னா சிற்றிலக்கியம் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா.
தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் தான் கம்மியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கழஞ்சை கம்மியர் வருங்கென கூயும் என்று மணிமேகலை அடியால் அறியலாம். தண்ணீரில் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினாங்க. சரிங்களா? தண்ணியில் மிதக்குது அப்படின்னா அந்த எந்த ரொம்ப நாளைக்கு தாங்குமோ அந்த மரத்தை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வேம்பை, இலுப்பை, புன்னை, நாவல் இந்த மரங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பெரிய படகுகளுக்கு முன்பக்கத்தை வந்து குதிரை, அன்னம் அந்த தலையை வச்சு வடிவமைக்கிறாங்க. கரிமுகாம்பி, பரிமுகாம்பின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து அழைக்கப்படுது. சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலைஞரை கம்மியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தச்சுமுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டல் அளவை. தச்சுமுலாம்னா பாருங்கள், தச்சுமுலாம் என்னும் நீட்டல் அளவையை கணக்கிட்டனர். நெக்ஸ்ட்டு முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரிமுக அம்பி, கரிமுக அம்பி சொல்லி அழைக்கப்பட்டது. பார்த்தீங்களா? பரிமுக அம்பி, கரிமுக அம்பி. ஓகே. நெக்ஸ்ட்டு நீர்மட்ட வைப்பிற்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல், புன்னை சொன்னாங்களா? இங்கே பாருங்கள், புன்னை, நாவல், இலுப்பை, வேம்பு இதெல்லாமே நீர்மட்ட வைப்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர் அப்படின்னா நீரால் பாதிப்படையாத மரங்களை தான் என்ன பண்ணாங்க கப்பல் கட்ட வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா? அடுத்தது மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் நிழல் தரும் ஊர் மன்றங்கள்லையும் என்ன நல்லெண்ண பற்றி சொற்பொழிவாற்றுகின்றன. இவ்விழா 28 நாட்கள் நடைபெறும். சரிங்களா? இந்திர விழா பற்றி படிச்சிருப்பீங்க மணிமேகலையில். எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 28 நாள் வந்து நடக்கும். அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது. நம்ம ஒரு கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா விழா தான். சரியா? அடுத்தது விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னா பண்பாடோட வெளிப்பாடு. இதெல்லாம் விழாக்கள் நடத்துறதெல்லாம் நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம். அதனால் இதெல்லாமே நம்மளோட பண்பாடின் வெளிப்படையாக வந்து இருக்குது. இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையதுன்னா புகார் நகரத்தில் தான் அப்படின்னா இந்திர விழா வந்து நடக்கும். அடுத்தது இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது என்ன அப்படின்னா மணலை வந்து பரப்பி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த பாட்டு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணலை வந்து பரப்பி வச்சுருப்பாங்க. இந்திர விழா எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னா 28 நாட்கள் வந்து இந்திர விழா வந்து நடக்கும். சரியா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், நாகூருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். சரிங்களா? ஒரு தமிழ் அறிஞர் கொடுத்துட்டு அதை நம்ம கீழே கேட்குறாங்க பாருங்கள். நாகூருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். இவர் 80களில் இது வந்து 11th 12th இருக்கும். 80களில் கனையாளி இதழில் எழுத ஸ்டார்ட் பண்ணார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் வந்து தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராரு. நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதைகள் வெளியாகியிருக்கு. கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலையும் வந்து படிச்சிருக்காரு. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரஃபி. சரிங்களா? நாகூருமியோட இயற்பெயர் என்ன? முகமது ரபி. ஓகேவா? அடுத்து நாகூருமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பிறந்திருப்பார். பாருங்க, நாகூருமி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. நாகூருமி முதலாக எந்த இதழில் வந்து பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனையாளி இதழில் ஃபர்ஸ்ட் 80களில் கனையாளி இதழில் பணியாற்றினார். எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது நாகூருமி கவிதை தொகுதிகள் எத்தனை இது வந்து வெளிவந்திருக்கும் அப்படின்னா 3 தான் வந்து வெளிவந்திருக்கும். நாகூருமி எழுதிய நாவலோட பேர் என்ன அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான். அவர் என்ன நாவல் எழுதினார் அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான் சொல்லிட்டு ஒரு நாவலை வந்து எழுதியிருக்காரு. சரி, அடுத்து பாருங்க, காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறான். எந்த ஊருக்கு பயணிச்சுட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்கிறாரு. காலில் காயத்தோட கட்டு போட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான், பேருந்தில் ஏறலாம், எந்த ஊருக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க கண்டக்டர் வந்து கேட்குறாரு. அதே நேரம் அங்கிருந்த ஒருவர் உன் காலில் அங்கே இருக்க ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உன் காலில் எப்படி காயம் ஏற்படுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், செங்கல்பட்டு வந்து எனக்கு காயமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் கூறியது இருவரின் வினாவுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் சொல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்தினர் புரிந்து கொண்டார். சரிங்களா? அப்போ அவன் சொன்னது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, அவன் காலில் எப்படி காயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தாலும் செங்கல்பட்டு. இவர் கேட்குற கேள்விக்கும் அதே ஆன்சர் தான், இந்த டிக்கெட் கொடுக்குறவருக்கும் அதே ஆன்சர் தான். சரிங்களா? அப்போ அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைந்துச்சு அப்படின்னா அது இரட்டர மொழிதல். இரட்டர மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்லேடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் என்ன அணி அப்படின்னா ஸ்லேடை இல்லைனா இரட்டர மொழிதல் அணி வந்து பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்ன? காலில் காயப்படுது, அவன் என்ன பண்ணுறான், பஸ்ஸில் ஏறுறான். பஸ்ஸில் ஏறினோடனே கண்டக்டர் எந்த ஊருக்குப்பா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பி உன் காலில் எப்படி காயம் ஏற்படுச்சுன்னு கேட்குறாங்க. இவன் செங்கல்பட்டுன்றான். அப்போ செங்கல்பட்டுன்ற ஊருக்கு இவன் போகணும். காலில் அடிபட்டு செங்கல்பட்டு தான் என்னது காலில் அடிபட்டுச்சு. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஒரே இதுதான்.
அடுத்தது பாருங்கள், இளைஞன் பயணம் செய்த வாகனம் அப்படின்னா பேருந்தில் தான் போகிறான். அடுத்தது இந்த பத்தியில் இடம்பெறும் வினாத்தொடர் என்ன அப்படின்னா, கண்டக்டர் என்ன கேட்டார், எந்த ஊருக்கு உனக்கு வந்து பயணச்சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரியா? ஓகே. இளைஞருக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எதில் அடிபட்டுருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், காலில் வந்து அடிபட்டுருந்துச்சு. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு போகிறான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அந்த காளை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனோட வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடினான். இந்த கொஸ்டின் புக்கில் இருக்க கொஸ்டின் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், புக்கில் இருக்க கொஸ்டினே நான் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். புக்கில் இருக்கிறது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து கேட்குறாங்க டிட்டோவாக. பாருங்கள், முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு போகிறான். அங்கே செவலைக்காலை ஒன்று இருந்தது. அந்த காலை வந்து முகிலனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து டெய்லியுமே தீவனம் வந்து வைப்பான். வீட்டுக்கு இருக்க பின்னாடி இருக்க காய்கறிகளை பிச்சு தாத்தாக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி அவங்களோட தாத்தா பாட்டியோட சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா விழாவை வந்து கொண்டாடுறான். இந்த கதை வந்து இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பற்றி படித்து வினாக்கள் நம்மளே கொஷின்ஸ் வந்து அமைக்க சொன்னாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் தான் இங்கே பாருங்கள். முகிலன் யார் வீட்டுக்கு போகிறான்? தாத்தா வீட்டுக்கு போகிறான். தாத்தா வீட்டில் இருக்க காளியோட பேர் என்ன அப்படின்னா செவலைக்காலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டுக்கு போனான் அப்படின்னா பொங்கல் விழாவை கொண்டாட தான் தாத்தா வீட்டுக்கு போகிறான். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னா காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். செவலை அப்படின்னா எதுன்னு குறிக்கும் அப்படின்னா காளையை தான் என்ன சொல்லுவாங்க, செவலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே இருக்க கொஸ்டின்ஸ் தான் அங்கே வந்து நம்மளே கொஸ்டின் அமைக்க சொன்னாங்க. இங்கே அவங்களே கொஸ்டின் கொடுத்து நம்மளை ஆன்சரை போட சொல்கிறாங்க. அவ்வளோதான், அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை. அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுக்கு வந்து போனாங்க அப்படின்றதுக்கும் ஏராளமான சான்றுகள் வந்து இருக்குது. நமக்கு கிடைத்த நூல்களிலே மிகவும் பழமையானது அப்படின்னா தொல்காப்பியம் தான். அந்நூல் முன்னீர் விளக்கம் கடற்பயணத்தை வந்து சொல்லுது. சரிங்களா? நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்க நூல் தொல்காப்பியம் தான். அந்த நூல் என்ன சொல்லுது? முன்னீர் விளக்கத்தையும் கடற்பயணத்தையும் வந்து சொல்லுது. சரிங்களா? தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செஞ்சுருக்காங்க. தொல்பெயர் காலத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செஞ்சுருக்காங்க. சரியா? கேள்விகள் பார்க்கலாமா? மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது. மழை வந்துச்சுனாலே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? கப்பல் விடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அடுத்தது, பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தாங்க அப்படின்னா கப்பல் கட்டும் கடல் தான் காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து சிறந்திருந்தாங்க. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பது சான்று இலக்கியங்களாக தான் சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படின்னா நம்ம தொல்காப்பியத்தை வந்து சொல்லுவோம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக வந்து சொல்லுது அப்படின்னா ஓகே, நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். முன்னீர் விளக்கத்தை வந்து சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது நமக்கு விடுதலை போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக வந்து பங்கேற்கிறாரு. அவரோட பேச்சாற்றலில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பார். மேடைகளில் அவர் வீர உரையை கேட்ட மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீர் கொண்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து மக்கள் வந்து எழுந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுது, பல முறை அவரை என்ன பண்ணியிருப்பாங்க, கைது பண்ணி சிறையில் வந்து போட்டிருப்பாங்க. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அரசியல் பேசக்கூடாது, மேடைகளை வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டமும் போட்டிருப்பாங்க. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு, பால கங்காதர திலகருக்கு. அதுவே தென்னாட்டில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு வந்து போட்டிருப்பாங்க. இவரோட விடுதலை வேட்கையா திருவி கல்யாண சுந்தரனா வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. சரிங்களா? வங்க சிங்கம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இவரை ரொம்ப நட்பு பாடங்கள் இருந்திருப்பார். சரியா? விடுதலை போரில் பங்கேற்றவர் யாரு? முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல்னா அவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாங்க, சிறையில் வந்து அடிக்கடி போட்டாங்க. இவர் மேடையில் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டமும் வந்து போடுறாங்க. தேசியம் காத்த செம்மன் சொல்லி யார் பாராட்டினாங்க, திருவிக்கா வந்து பாராட்டுறாங்க. வங்கச்சிங்கம் அப்படின்னு பாராட்டுற யார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? நெல்லை மாநகரில் உள்ள தெருக்களில் பல அதன் பழமைக்கு சான்றாக இருக்குது. காவற்புர தெரு அப்படின்னு சொல்லி ஒரு தெரு இருக்குது. ஓகேவா? காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இருந்த சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. சரிங்களா? நெல்லை மாநகரில் நிறைய தெருக்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா சிறைச்சாலை, அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க தான் என்ன அப்படின்னா அங்கே வந்து இருப்பாங்க. சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வீதி அடுத்து ஒரு கூலக்கடை தெரு வந்து இருக்குது. கூலம்னா என்ன அப்படின்னா தானியத்தை வந்து குறிக்கும்.
கூளைக்கடை தெரு மருவி தான் எப்படி வந்துச்சு அப்படின்னா கூளைக்கடை தெரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? அக்கச்சாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்குற இடத்தை தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கச்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி என்ன அப்படின்னா அக்கசாலை தெரு பேரில் தான் வந்து இருந்துச்சு. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்திருக்கு. எங்கே நெல்லைக்கு மேற்க பார்த்தீங்கன்னா பேட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. வணிகம் நடைபெறும் பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பெரும் வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் என்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்டியபுரம். சரிங்களா? தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருமங்கை நகர். சரிங்களா? திருமங்கை நகர். கேள்வி பார்க்கலாமா? காவற்புரைன்னு என்ன பார்த்தோம்? சிறைச்சாலைன்னு பார்த்தோம். கூலம்னா என்னன்னு பார்த்தோம்? தானியம் பார்த்தோம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் எங்கே உருவாக்குனாங்க? அகச்சாலையில் வந்து உருவாக்குனாங்க. பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எங்கே அப்படின்னா பாண்டியபுரம். அது ஓகேவா? மங்கையர்க்கரசியை வரவேற்ற புறம் என்ன? நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் அப்படின்னா பேட்டை தான் வந்து நெல்லை நகருக்கு மேற்க வந்து இருந்துச்சு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த கேள்வியுமே நான் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து சொல்லியிருப்பேன். பாருங்கள், இதில் ஒன்றுமே இல்லை. காமராஜரோட வீட்டுக்கு ஒரு சிறுவன் பாருங்கள், இந்த கேள்வி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா பாருங்கள். காமராஜர் வீட்டுக்குள்ளே ஒரு சிறுவனும் அவனோட தங்கையும் வந்து வராங்க. என்னோட அண்ணன் செலவுக்கு வந்து படிப்பு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட அம்மா வந்து எங்களை அனுப்பல, நாங்களே தான் வந்து கேட்க வந்தோம். எங்கள் அம்மா வந்து அப்பளம் வியாபாரம் செய்கிறாங்க, அப்பளம் விற்று தான் எங்களை வந்து படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டோடனே காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா பணத்தை கொடுப்பாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டின ரசீதை வந்து காமராஜர் அவர்கள்ட்ட காமிப்பாங்க. காமராஜர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவார். அதுதான் இந்த கதை. பாருங்கள், கொஷின் பாருங்கள். காமராஜர் வீட்டுக்குள்ளே நுழைய வந்தவங்க யார் அப்படின்னா சிறுவன் சிறுமி தான் வந்து நுழைஞ்சிருப்பாங்க. அடுத்தது, இந்நிகழ்வு சிறுவனோட குடும்பத்தை எப்பண்பு விளக்குது அப்படின்னா நேர்மை பண்பை வந்து விளக்குது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜோட மனம் எப்படி இருந்தது அப்படின்னா மனம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தார், அதான் நெகிழ்ந்தான்னு சொல்லியிருப்பாங்க. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா அண்ணனோட படிப்பு செலவுக்காக வந்து வந்திருப்பாங்க. காமராஜர் செய்த உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சரியா? பணம் கொடுத்து காமராஜர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதே கொஷின்ஸ் தான் இங்கேயும் பாருங்கள். காமராஜர் வீட்டுக்குள்ளே ஒரு சிறுவனோட தங்கையை வந்து நம்ம கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாமா? காமராஜர் வீட்டுக்குள்ளே நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா சிறுவன் சிறுமி. அவங்க 2 பேர் நுழைய முயன்றிருப்பாங்க. அது அவங்க வேலை பார்க்குறவரும் தடுக்க முயற்சியிருப்பார். இல்லை உள்ளே விடுங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார். இந்நிகழ்வு சிறுவனதோட குடும்பத்தின் எப்பண்பை விளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஏழ்மைன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல நேர்மைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஏழ்மையா நேர்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் எப்படி இருந்தது அப்படின்னா நெகிழ்ந்தார். சரியா? நெக்ஸ்ட்டு, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா தேர்வுக்கு வந்து பணம் கட்டுறதுக்காக, காமராஜர் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர் அப்படின்னா அந்த ரசீதை கொண்டு வந்து காமராஜர் அவர்கள்கிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. சரியா? ஓகே கைஸ், இதோட நம்ம வந்து இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். இது வந்து 3 வீடியோஸ் தான், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.